இன்றைய சாய் விசித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகை தாரணி. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட தாரணி கமல்ஹாசன், விஜயகாந்த், சரத்குமார், விஜய், அஜித் என்று தமிழ் சினிமாவுடைய முக்கியமான கதாநாயகர்கள் பலருடைய திரைப்படங்களிலே நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றார். பார்த்தாச்சுல்ல, போய் அப்பா கிட்ட சொல்லு போ. ரொம்ப கிட்ட வந்து மூச்சு விடாத, பேலன்ஸ் சொல்ல வச்சிருக்கேன்னா அதனால சொல்ல பேலன்ஸ். ஜெயில இருக்கால ராஜா, அவனுக்காக நாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ். என்னது, நீங்க மாமாவோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. என் மாமனை நீ ஊரை விட்டே ஒதுக்கி வச்ச. அவரை நம்பி வந்த பொண்ண ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கு நீ யாரு? அட பாவி, இந்த அடி வாங்கி வீங்கி இருக்கியே, செத்து தொலைஞ்சிருந்தா என்ன ஆகுறது? மல 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 மல. இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சரி. கவுண்டமணி, செந்தில், விவேக், வடிவேலு போன்ற நகைச்சுவை நடிகர்களோடு பல படங்களிலே ஜோடி சேர்ந்துள்ள தாரணி 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொலைக்காட்சி தொடர்களிலே நடித்துக் கொண்டிருக்கிறார். உன்னால மனசார ஐஸ்வர்யாவை ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணம்? திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்த போது தனக்கேற்பட்ட பல அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தாரணி. வணக்கம். வணக்கம் சார். எந்த ஊர் உங்கள் ஊர்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய 4 ஃபாதர்ஸ், அதாவது அப்பாவோட அப்பா தாத்தா அவங்க வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் தண்டாங்குறை. ஆனால் தாத்தா வந்து என்னோட அப்பாவோட அப்பா வந்து திருச்சி ஒத்தமால் தெரு அங்கே வந்துட்டாங்க. நம்ம வியட்நாம் வீடு சுந்தரம் சார்லாம் இருந்தாங்க இல்லையா, ஒத்தமால் தெரு அங்கே. ஸோ தாத்தாக்கு வந்து திண்டுக்கல், மதுரை, திருச்சின்னு 3 இடத்துல ரைஸ் மில் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு கடையை கொடுத்து மதுரைக்கு அனுப்பிட்டாரு. ஸோ அதனால் நான் படித்தது வளர்ந்ததெல்லாம் மதுரை. சொந்த ஊருன்றது பூர்வீகம்ன்றது தஞ்சாவூர். பட் எனக்கு தெரிஞ்ச சொந்த ஊர் திருச்சி. அங்கேருந்து சென்னைக்கு நடிக்கிறதுக்காக தான் வந்தீங்களா? நடிக்கிறதுக்காகன்றது வந்தது உண்மைதான். ஆனால் அது ஒரு ஸ்டோரி. அது ஆக்சுவலாக நான் பிறந்தது சென்னை. ஏன்னா அம்மாவோட அப்பா அம்மா இங்கே இருந்தாங்க. தாத்தா இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ பிரசவத்துக்கு அம்மா வருவாங்க இல்லையா. ஸோ நான் பிறந்தது இசபெல். நடிக்கிறதுக்கு வந்தது எப்படின்னா, படிச்சுட்டு இருந்ததெல்லாம் மதுரையில் தான். அப்போ வந்து எங்கள் தாத்தா வந்து நம்ம விஜயகாந்த் சாரோட ஜோசியர் ஒருத்தர், அலங்காநல்லூர் ஜோசியர்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ். அப்போ அவர்கிட்ட போயிட்டு என் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காமிச்சார், இந்த மாதிரி இப்படின்ட்டு. என்ன அவருக்கு ஏன் அப்படின்னா, எங்கள் தாத்தாவோட தங்கச்சி பையன் தான் ஜெய்சங்கர் சார். எங்கள் தாத்தாவோட கூட பிறந்த தங்கச்சி பையன். அப்புறம் எங்கள் பாட்டி இருக்காங்க இல்லையா, எங்கள் பாட்டியோட தம்பி பொண்ணு தான் இளவரசி. ஸோ அவங்க 2 பேரும் சினி ஃபீல்டில் இருந்துட்டு இருந்தாங்க. அப்போது ஆனால் அப்போது எனக்கும் சினி ஃபீல்டுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லை. நான் மதுரையில் இருந்ததுனால எங்கள் தாத்தாக்கு என்னமோ தோணிச்சோ தெரில. எனக்கு அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது சார். ரொம்ப வெள்ளந்தி. ஸ்கூலுக்கு போனோமா, வந்தோமா, சாப்பிட்டோமா, இருந்தோமா, அதோட அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்போது அவர் போய் கேட்டோன்னா அடித்து சொல்லிட்டார், இந்த பொண்ணு சினிமாவில் தான்ப்பா வரும் அப்படின்னு ஜாதகத்தை தூக்கி போட்டாராம். உடனே எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்து ஒரே குதி, என் பேத்தி சினிமாவில் நடிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அங்கே 8th வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, என் தாத்தாவும் பாட்டியும் என்னை கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டாங்க. இங்கே என் பெரியம்மா வீடு ஆல்ரெடி இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு அக்கா மட்டும்தான் பெரியம்மா. அவங்க வீடு இங்கே இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து இங்கே மாம்பழம் சப்வே கிட்ட ஒரு ஜெயின் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதில் 9th சேர்த்து விட்டாங்க. நீ நடிக்கும்போது நடி, அது வரைக்கும் படி அப்படின்ட்டு. அப்புறம் அதில் அது பாருங்கள், எப்படி இருந்தாலும் நேரம் வரணுன்னு இருந்தால் வருன்றதுக்கு மதுரையில் வந்து ஒரு 7 years பரதநாட்டியம் கற்றுட்டு இருந்தேன். பரதநாட்டியம் இங்கே ஸ்கூலில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். அதுக்கு யாரோ கெஸ்ட்டாக வந்தவங்க பாலச்சந்தர் சாருக்கு ஏதோ தெரிஞ்சவங்களா என்னன்னு தெரில. அப்போ உன்னால்முடி தம்பியில் கமலோட தங்க ரோலுக்கு தேடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ என்னை பார்த்தவர் வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு பொண்ணு பார்த்தப்பா, டான்ஸ் எல்லாம் பண்ணிச்சு, நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னோடனே என்னோடய அட்ரஸை வாங்கிட்டு வந்தது தான் என்னுடைய அந்த ஃபஸ்ட்டு சந்தர்ப்பங்கிறது. இதுக்கு நடுவில் யாரையாவது இயக்குனரை போய் பார்த்தீங்களா? இதெல்லாம் இல்லை ஃபோட்டோஸ் எடுத்தோம். மேக்கப்லாம் போட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்தேன் ஆல்பத்தை. சந்தர்ப்பம் வந்ததுங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ரூட்டில் வந்ததுனால நமக்கு ஆண்டவனோட ஒரு கருணைன்னு சொல்லணும், அவ்வளோதான்.
அழைப்பு வந்தோடனே பாலச்சந்திர சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு ஆமாம்மா அமைஞ்சதா? கூப்பிட்ட உடனே ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. கற்பாம்பாள் நகர் அங்கே போயிட்டு பாலச்சந்தர் சாரை பார்த்துட்டு ம், இந்த மாதிரி கமல் தங்க ரோலு நல்லா பண்ணணும் ம், அப்படிலாம் சொன்னார். ம். பாவாடை தாவணி தான் இது பண்ணி போட்டு நான் அது வந்து அந்த ஒரு ரொம்ப ஹோம்லி கேரக்டர் இல்லையா அது ம், ஒரு மியூசிஷியன் ஃபேமிலி இல்லையா. அப்புறம் பாவாடை தாவணி தான் அதெல்லாம் போட்டு டெஸ்ட் ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்தாங்க. நமக்கு தான் பார்த்தோன்னே கை கால் அன்னி என்ன நம்ம திரையில் பார்த்தவங்கள வந்து நேராக பார்க்குறோம் அப்படிங்கும்போது அது ஒரு இது. அப்போ அவங்க மேனேஜர் சார் வந்து ஒரு பேரை மறந்துட்டேன், ஆனால் நடராஜன் சார் இருந்தார். ம், அப்புறம் இந்த மாதிரி உனக்கு சம்பளம் 5000 ரூபாய் அப்படின்னாரு. ம். சரி, அப்போ எனக்கு சம்பளம் 5000 ரூபாய்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. Correct. அதனால் வந்து சரி சார் அப்படின்ட்டு அப்போ தாத்தா அம்மா தாத்தா 2 பேரும் கூட இருந்தாங்க. ம். அப்புறம் அவங்க தான் வந்து வர்றது கூட வர்றது வாங்கிக்கிறதெல்லாம் எல்லாம் அவங்க தான். அந்த 5000 ருபீஸ் அந்த படத்துக்கு எனக்கு கொடுத்து. மொத்தம் எத்தனை நாள் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு? படப்பிடிப்பு ஆக்சுவலாக அவங்க போட்டது வந்து ஒரு 3-4 மாதமாக என்னமோ போட்டாங்க. அதில் வந்து 5-6 நாள் அந்த மாதிரி எப்படியும் ஒரு 30 நாள் நடந்திருக்கும். ம். 30 நாளைக்கு மேலே இருந்திருக்கும். முதல் நாள் படப்பிடிப்பு அப்போ தான் முதல்ல சினிமா ஷூட்டிங்கே பார்க்குறீங்க ஆமாம் இல்லையா? ஆமாம். எப்படி இருந்தது? ஒரே நர்வஸாக இருந்தது சார். ஏன்னா எப்படி எல்லாரும் எப்படி இருப்பாங்க, ஆனால் கல்மிஷம் இல்லை. எனக்கு வந்து அந்த கல்மிஷம் அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால வெகுளித்தனமாக இன்னொன்று என்னென்னா எனக்கு வந்து இவர் நம்ம கமல் சாரோட வெறியை நான் ம், ரசிகை கூட இல்லை, ரொம்ப தெரியும். வெறியை. ம். அதனால் நான் வந்து என்னென்னா என்ன படம் ரிலீஸ் ஆனாலும் எங்கள் பாட்டி கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு போயிடுவேன். நல்லா கமல் சார் நடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. அவரை நேரம் பார்த்தோன்னா அவரையே பார்த்துட்டு இருக்கேன் நான், வேறு எந்த இதுவும் இல்லை, அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அப்புறம் வந்து சீன் நடிக்கிறதுக்கு இதானோன்னா ஜெமினி கணேசன் சார் எல்லாருக்கும் வந்து வணக்கம். இப்போ இந்த எங்கள் தாத்தா பாட்டிலாம் ரொம்ப மரியாதை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. பெரியவங்களாக இருந்தால் நமஸ்காரம் பண்ணணும். ஆக்சுவலாக நான் வந்து பிராமின் ஃபேமிலி. நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து பிள்ளை, அவர் டைரக்டர் கிச்சா அவர் வந்து. அதனால் வந்து அப்போ எனக்கு நமஸ்காரம் பண்ணுற பாலச்சந்தர் சாருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஜெமினி சாருக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆச்சிமாக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு மற்றவங்க எல்லாருக்கெல்லாம் வணக்கம் சொல்லிவிட்டு அது எல்லாரும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாக. ஆமாம் ஆமாம். அதில் பெரிய அண்ணனா நாதஸ்வர வித்வான் ஒருத்தர் வருவார். அவர் தெலுங்கில் பெரிய ஆர்டிஸ்ட் ராஜேந்திர பிரசாத் சார்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரே நர்வஸ்ஸு. ஃபஸ்ட்டு நடிக்கவே இல்லை, ம். எல்லாரையும் வாயை பார்த்துக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து பாலச்சந்தர் சார் தான் ஒரு ஷார்ட்டும் சொல்லி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் கம்மியாக ஒர்க் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால் சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஜாலியாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் தான் ஒவ்வொன்றா மெதுவாக வரதான் தெரியுது ஜாலி கிடையாதுன்ட்டு. உங்களுக்கு பிடித்தமான நடிகரான கமல்ஹாசன் கூட பேசக்கூடிய சந்தர்ப்பம்லாம் அமைஞ்சது அந்த படப்பிடிப்பில்? அதுதான் வந்து ஒரே ஒரு இது என்னென்னா பேசுறதுக்கு உண்டான சந்தர்ப்பம். நடிக்கும்போது பேசுவோம். நடிக்கும்போது அவர் இப்படி பண்ணுங்க இது செய்யுங்கன்னுவார். சரிங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். தனிப்பட்ட முறையில் பேசுறது அப்படிங்கிறதுல அப்போ தான் அவர் நியூலி மேரிட் சரிகா மேமோட. ஸோ அதனால் அவங்க வருவாங்க, அவங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் பேசுறதுங்கிறதுலாம் இல்லை. ஷார்ட் போது நடிக்கும்போது. கமல்ஹாசனை திரையில் பார்த்ததை தாண்டி படப்பிடிப்பில் நடிக்கிறத நேராக பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது. எப்படிப்பட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது பார்க்கும்? பயங்கரம் சார். ஒரு சீன்லையும் ஒய்யோயோப்பா என்ன மனுஷனா அவரு, ஐயோயோயோ. ஒரு சீன்லையும் கமல் இப்படி இதை வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவார். அவ்வளோதான். எங்களுக்காக ரிகர்சல் பார்ப்பாங்க, அவருக்காக ரிகர்சல் பார்க்க மாட்டாங்க. அப்போ அதை வந்து அப்படியே அதை தூக்கி அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கு. அதெல்லாம் எல்லாம் அந்த உத்தரத்தில் தொங்குறது, அண்டால சாதகம் பண்ணுற சீனு. அதுக்கப்புறம் அந்த ஒரு காரில் நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தனை அடிபட்டு இது பண்ணுவாங்க. அதில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அங்கேயே பார்த்துட்டு வருவார். பார்த்தது போதும் அப்படின்னு இவர் இது பண்ணுவார். அந்த அந்த மொழி வெளியே வந்திருக்கும் பாருங்க. ஐயோ பா என்ன மனுஷன். ஒரு சீனும் சார். அதே மாதிரி அன்னிக்கிட்ட வந்து வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சீன் இருக்கும். அதுவும் என்ன மாதிரி சீன், எல்லா சீனுமே. ஆனால் அந்த சீன் நடிக்கும் போதெல்லாம் நான் இல்லை, ஏன்னா அந்த சீனில் நான் இல்லை. பட் மற்ற எல்லா சீன்லையும் நிறைய கூட இருந்திருக்கேன். இன்னும் நான் சோஃபாவில் உட்காந்துருப்பேன். அவர் வந்து யாரோ சிஷ்யனை வச்சுருக்காராம், யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னோடனே இப்படி இப்படின்னு கையை ஆட்டுவேன். அப்புறம் வந்து ஏதோ தரேன் அப்படின்னு ஏதோ சொல்லுவார். அப்படின்னா சாருகேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன். ஸோ அந்த மாதிரி எல்லா சீன்லேயுமே அவர் வந்து பயங்கரம். அப்படியே மலைச்சு வாயை பொழந்து பார்க்க வேண்டியதுதான். அந்த படப்பிடிப்பில் யார் யாரெல்லாம் உங்ககிட்ட நல்லா பழகினவங்க? ஆச்சிமா, மனோரமா. ஆமாம் ஆச்சிமா.
மற்றபடி எல்லாருமே வந்து என்னம்மா சாப்பிட்டியா, ம். ஜெமினி சார், ம். அவங்க இவங்க பெரிய அண்ணனா நடித்தவங்க ஆச்சிம்மா ஹஸ்பண்ட் அவங்க. ம். அப்புறம் என்னோட பேரா நடித்தவர் ரமேஷ் அரவிந்த் அவரும் நியூ ஃபேஸ். அதுக்கு முன்னாடி 1-2 ஆமா. படம் பண்ணியிருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பேசுவார். ஆச்சிமா நல்லா பேசுவாங்க. ஆச்சிமா கூட இருப்பேன் நான். மற்றபடி ஜென்ஸ் சைடு மோஸ்ட்லி நான் எனக்கு போக மாட்டேன், பேச மாட்டேன் ஜாஸ்தி. உங்கள் வீட்டில் எல்லாரும் படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? எல்லாரும் பயங்கர எக்ஸைட்டட் சார். கமல் சார், பாலச்சந்தர் சார்னா எல்லாருக்கும் எங்கள் இதுக்குள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. பாலச்சந்தர் சார் டைரக்ஷனில் ஜெமினி சார் மகளா, கமலோட தங்கச்சியா இந்த மாதிரி நடிச்சேன்னா மொத்த குடும்பமும் ஒரு தேட்டரில் போய் உட்காந்துட்டோம் நாங்கள் எல்லாரும். ம். அந்த மாதிரி எல்லாம் எக்ஸைட் ஆகி பார்த்துட்டு ரொம்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த மாதிரி அந்த உன்னால் முடியும் தம்பிங்கிறது ஒரு பெரிய ஒரு லைஃப்பில் எனக்கு ஒரு பெரிய இது. அந்த படத்தை தொடர்ந்து அடுத்து வந்த வாய்ப்பு எது உங்களுக்கு? அவங்க கம்பெனியே தான் வணக்கம் வாத்தியாரேன்னு சொல்லிட்டு அமீர்ஜான் சார் டைரக்ஷனில் ஆமாம். 2 ஹீரோயின், சரண்யா ஒன்று, நான் ஒன்று, அந்த படம் பண்ணேன். அது கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்தது. அது பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே நம்ம இவர் எம்ஏ காஜா சார், இவங்க அவங்க நம்ம ஊர் பொண்ணுங்களா, இவங்க நம்ம ஊர் பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு 4 பேர், விஜி, நான், ராஜாத்தி, பௌர்ணமின்னு சொல்லிட்டு 4 ஹீரோயின். எப்போ பார்த்தாலும் ஃபைட்டு, டான்ஸு, ம். பாட்டு, இதுதான் படமே ஃபுல்லாக. ம். போனோடனே இன்னைக்கு ஃபைட்டுன்னு வாங்க. நான் என்ன நான்வெஜ் சாப்பிட்றவளா, ம். கையை இப்படி தொங்கிட்டு அடிக்கணும், தொங்கிட்டு கையை கீழே இறக்கவே முடியல, தொங்கி அடிச்சு அந்த மாதிரி அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு ஜாலி. அந்த படம் 3வது படம். அது பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏழை ஜாதி, கிழக்கு வீதி, தங்கச்சி கேரக்டர் வர ஆரம்பிச்சது வரிசையாக. ஒரு 7-8 படம் தங்கச்சியாகவே பண்ணிக்கிட்டே இருந்தேன். விஜயகாந்தோட நீங்கள் நடித்த முதல் படம் ஏழை ஏழை ஜாதி. ஜாதி, ஆமாம். அவர் நல்லா பழகுவார். ஆமாம், விஜயகாந்த் சார் ரொம்ப நல்லா பழகுவார். சாப்பிட்டீங்களாம்மா, எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அதெல்லாம் கேட்டு எல்லாமே கலகலன்னு இருப்பார் ம். விஜயகாந்த் சார். நல்லா அவரோட தான் பெரிய மருந்து நீங்கள் நடிச்சிங்க இல்லையா? ஆமாம், அது கொஞ்சம் கேப்பு. ஆமாம். இப்போ ஏழை ஜாதிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல கேப்பாகவே இருந்தது. ஆமா, நான் இப்போ சீரியலில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ம். சீரியலில் பயங்கர பிஸி நான். ம். படமும் போயிட்டே இருந்தது சைமல்டேனியஸு. சீரியல் வந்து நான் ஆக்சுவலாக என்னென்னா தங்கச்சி ரோலாக வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, 93, 94லாம் வந்து இந்த மாதிரி நீ வந்து தங்கச்சியாக நடிச்சது போதும், ம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 தங்கச்சியாகவே நடிச்சுக்கிட்டே இருந்தேன். ம். நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன், கல்யாணம் பண்ணிக்கோ. நாங்கள் இது என்னடா வம்பா போச்சேன்னும் போது தான் தூர்தர்ஷனோட விழுதுகள்னு சொல்லிட்டு, ம். அதுதான் ஃபஸ்ட்டு மெகா சீரியல் ஃபார் தமிழ்நாடு. ம். அதில் வந்து 4 ஃபேமிலி, ABCD அப்படின்னு. அதில் நான் சி ஃபேமிலி, ம். சாரு அப்படின்னு. அது த்ரூ அவுட் ஒரு 2 வருஷம் மேலே போச்சு. அது பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் சன் டிவியோட மங்கை, சக்தி அந்த சீரியலில் கம்மிட் ஆகி அப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஆரம்பித்த அந்த ஒரு பயணம் 12 வருஷம் 28 நாள். சூப்பர். ம். 12 வருஷம் அடித்து பின்னி தள்ளிக்கிட்டு இருந்தேன். ம். கேப்பே கிடையாது. செகண்ட் சண்டே யாராவது ஷூட்டிங் கேன்சல் அப்படின்னா மட்டும்தான். ம். இல்லைன்னா 4 சீரியல் கையில் வச்சுருப்பேன் சார். ம். 7 நாள் 5 நாள் 7 நாள் அப்படி. ம். அந்த அளவுக்கு பிஸியாக இருந்தேன். அதனால் எங்கள் அம்மா கல்யாணன்ற பேச்சுக்கே வரல கிட்டே. கதாநாயகியாக நிறைய படங்களை நடிக்க முடியன்ற ஏக்கம் இருந்ததா? ஆக்சுவலாக இருந்தது சார். என்னென்னா நான் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்கேன். 2 படம் பண்ணேன். கரெக்டு. பாலைவன பறவைகள், நம்ம இவர் சிவஸ்ரீ பிக்சர்ஸு, செந்தில்நாதன் டைரக்ஷனில். அவங்களே தான் எனக்கு வந்து அடுத்தது வந்து ஆனந்த் பாபு கூட அன்பு சங்கிலின்னு சொல்லிட்டு 2வது படமாக அவங்களே கொடுத்தாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம ஒர்க் பண்ணவங்க திருப்பி நம்மளை கூப்பிட்டு சந்தர்ப்பம் கொடுக்குறாங்கன்னு போது நான் அவங்களுக்கு ஒரு நல்லவளாக இருந்திருக்கேங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்து என்னென்னா, எனக்கு ஒரு ஹீரோயினாக என்னால் சஸ்டெயின் ஆக முடியலங்கிறதுல ஒரு வருத்தம். இந்த சஸ்டெயின் ஆக முடியலங்கிறதுல வந்து ரீசன் என்னோட நடிப்பாலேயோ என்னோட என்ன முகத்தாலேயோ இல்லை என்னன்னு தெரில, இல்லை லக்கா, அதையும் தாண்டி சில இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம அதுக்காகவே நான் என்ன பண்ணிட்டேன், சீரியல் சைடு போயிட்டேன். சீரியல் சைடு போனோன்னா அது ஆஃபீஸ் போகிற மாதிரி, காலையில் போனோமா நைட்டு வீட்டுக்கு வந்தோமா சம்பளம் கிடைக்குதா. இன்னொன்று அதோட மெயின் ஒரு ரீசன் இருக்குது. இப்போ படம் நடித்தோன்னு வைங்க, படம் வந்து ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி என்னோட கேரக்டர் ஹிட் ஆகி அப்போ தான் தாரணி வெளியே தெரிவா. சீரியல் அப்படி இல்லை. இன்றைக்கி நடித்தவொன்னா நாளைக்கு காலையில் நான் வெளியே போனேன்னா மங்கையில மேஜி அப்படின்னு எனக்கு அந்த ஃபேம் அது வெளியில் போனது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, நடிப்புங்கிறது ஒன்று தானே. சினிமாவுக்கு வேறையா நடிக்க போகிறதில்ல, டிவி சீரியலுக்கு வேறையா நடிக்க போகிறதில்ல, சம்பளம் வித்தியாசம், ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கேரியர் நான் இந்த மாதிரி இப்படி வந்துட்டேன். நடுவில் நல்ல படங்கள் வரும்போது பண்ணுவேன்.
என்னோட குழந்தைக்காக ஒரு சின்ன கேப் எடுத்ததுனால படங்களும் கேப். நாங்கள் கேப் எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்து இது மாசிலமணி நம்ம ஆர்என்ஆர் மனோகர் சார் ஆமா. நக்குல் சிஸ்டராக பண்ணியிருப்பேன். ஆமா. அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் கேப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒத்த ஓட்டு முத்தையா பண்ணது தான். சீரியல் நடிக்கும்போது தான் நீங்கள் காதல் வசப்பட்டதா? ஆமாம் சார். எப்படி நடந்தது? அது சூலம்னு ஒரு சீரியல் சார். சிவலக்ஷ்மி ஹீரோயினாக பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இளவரசன் சார் தான் டைரக்டரு. ம். இளவரசனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க காலேஜ் மெட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்டு கிச்சா. ம். அப்போது இவர் வந்து குற்றாலம் தான், சூலம் பூரா குற்றாலத்தில் தான் நடந்தது ஷூட்டிங்கு. இப்போ இவர் அங்கே வந்துடுவார். அவர் சில ஏதாவது பர்சனல் ஒர்க்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு கிளாஷ் இருந்ததுன்னா இவரை விட்டுட்டு அவர் வெளியே போவார். அப்போ இவர் எடுப்பார். ஸோ அந்த நேரத்தில் எப்படியோ ஒரு 2 பேருக்கு ஒரு ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் சரி. அதனால் அந்த சூலம் சீரியல் மூலமாக தான் நாங்கள் 2 பேர் சந்தித்தது பார்த்தது. உங்கள் வீட்டில் எல்லாம் ஒன்றும் பெரிய எதிர்ப்பு இல்லை அதுக்கு? 2 பேர் வீட்லேயுமே எதிர்ப்பு. ஓ. 2 பேர் அவர் என்ன சொல்லிட்டாரு, ம். லவ் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ம். அது எப்படி கேளுங்க கதையை. லவ் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. 2001 வந்து லவ் ஸ்டார்டடு. 2003 2-3க்கெல்லாம் வந்து சொல்கிறாரு, எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டா தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். மவனே ஓடியே போயிருந்தேன் நான். இவ்வளோ நாள் நீ லவ் பண்ணிட்ட, இப்போ வந்து அப்பா அம்மா ஒத்துக்கிட்டா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னா அப்போ ஓடி போயிரு நீ என்கிட்ட, அப்போ பேசாத அப்படின்னு. அப்புறம் மெதுவாக ஃபோன் பண்ணுவார். இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுற, ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்க வைக்கணும். இப்போ எங்கள் வீட்லேயும் தான் ஒத்துக்கல. அப்போ எங்கள் அம்மா தவறினாங்க. 2003 எங்கள் அம்மா தவறியிருந்தாங்க. அப்போது எங்கள் அப்பாவும் என் பிரதர்லாம் சேர்ந்து உனக்கு வேண்டாம், இந்த மாதிரி வேண்டாம், சினி ஃபீல்டே வேண்டாம், நாங்கள் ஐயர் மாப்பிள்ளைய பார்க்குறோம் அப்படி இப்படின்னு. அது எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னோன்னே உடனே ஆமாம் கோவிலில் மணி ஆட்டுறவனை பார்ப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிப்போம், உனக்கு என்ன பிரச்சனை, நீ வந்து ஒழுங்காக உங்கள் வீட்டில் சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறியா பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு 3-4 இயர்ஸ் அப்படியே போச்சு. அப்புறமா 2004 மெதுவாக அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனார் ஒரு நாளைக்கு. அது மாமா ஒருத்தர் இருக்கார், அவங்க மாமா. அவர் வீட்டுக்கு போயிட்டு மாமா கைசை வச்சு அப்புறம் மாமா வந்து அவங்க அப்பாட்ட சொல்லி. இதில் ஹைலைட் என்னன்னா எங்கள் மாமனார் நாட்டாம மாதிரி. எங்கள் மாமியாரோட தம்பி லவ் மேரேஜ் பண்ணார். அதான் மச்சான் வந்து லவ் மேரேஜ் பண்ணார். அவரை வந்து பேசாமல் தள்ளி வச்சிட்டாரு. இப்ப 3 பிள்ளைங்க, 3 பேர் லவ் மேரேஜ். நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லிட்டார், வேற வழி இல்லை. அந்த மாதிரி ஆச்சு. 4 வருடங்கள் வந்து திருமணத்தை பற்றி சரியான முடிவே தெரியாமல் காதலிக்கிறது பெரிய பயணம் இல்லை? அது ஒரு மாதிரியான த்ரில்லிங் பயணம். எப்படின்னா நான் பேசுறதெல்லாம் பேசுவோம், ஆனால் இந்த கல்யாண பேச்சு வரும்போது மட்டும் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டா தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கோவம் வந்துடும், ஃபோனை வச்சிட வேண்டிதான். அப்புறம் திருப்பி அவராக கூப்பிட்டா அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு அந்த சொல்லுவாங்கல்ல என்ன மோதலும் காதலும் அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு தருணம். அது நீங்கள் பல திரைப்படங்களில் கேரக்டர் ரோல் பண்ணீங்க. அதில் உங்களுக்கு எந்தெந்த படங்கள் ரொம்ப நிறைவாக இருந்த படங்கள்? வணக்கம் வாத்தியாரில் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்சவல்லின்ற கேரக்டர் நல்லா இருக்கும். அது பாலச்சந்தர் படத்துக்கும் அமீர்ஜான் படத்தில் நடித்த போது என்ன வித்தியாசத்தை ஃபீல் பண்ணீங்க? ஒன்றும் கிடையாது, அவங்க சொல்கிறத செய்வேன் அவ்வளோதான். இப்போ அவங்க அதை ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னா பண்ண போகிறோம். அப்போல்லாம் வந்து ஓரளவுக்கு நடிப்பை பற்றி அவ்வளோ தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பண்ணணும், எப்படி இது பண்ணிக்கணும், எந்த இடத்துல விட்டோமோ அங்கேருந்து எப்படி ரியாக்ஷன் எடுத்துக்கணும், அதெல்லாம் அங்கே மெதுவாக தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த ஃப்ளோ வரும். ஒரு இது கட் பண்ணும்போது மூஞ்சி வேறு மாதிரி இருக்கிறதும் அடுத்த ஷார்ட் ஏறும்போது வேறு மாதிரி இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி ஃபாலோ ஆகணுன்றதெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான். அப்புறம் டைரக்டர் சொல்கிறது இந்த மீன் டைம் வளர்ந்து வர சமயத்துலலாம் டைரக்டருங்க எல் ராஜா சார் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். எப்படின்னா 7 சேனலோட நிறைய சீரியல் பண்ணேன் நான், அதில் அவர் டைரக்ட் பண்ணார் எல் ராஜா சார். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வாரம் ஒரு கதை வரும். அந்த மாதிரி கதைகளில் ஒரு 6-7 கதை நான் பண்ணேன். அப்போது எனக்கு வந்து நடிப்பு வந்து முக்கால்வாசி எனக்கு இப்படி செய்யுமா இப்படி பண்ணுங்கம்மான்னு சொல்லி கொடுத்ததே அவர் தான். ரொம்ப அப்படியே நல்லா சொல்லி கொடுப்பாரு. ஸோ அதனால் நான் நிறைய ராஜா சார் கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அது என்னோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது. தாரணியை நல்ல நடிகை ஆக்கியதில் ராஜா மாதிரி வேறு யாருக்கெல்லாம் பங்கு உண்டு? சொல்கிற மாதிரி யாரும் இல்லை, பாலச்சந்தர் சார், ராஜா சார். மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் நானே என்னை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நானே
யார் எனக்கு மெயினாக நான் வந்து ஓரளவு கொஞ்சம் என்னை இது பண்ணிக்கிட்டது எப்படின்னா, என்னை யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். யாரும் திட்டிடக்கூடாது, என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஏன்னா நான் வந்து எல்லாரும் சென்சிட்டிவ் தான், இருந்தாலும் நான் ஓவர் சென்சிட்டிவ். அதனால் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இந்த சீன் இப்படின்னா இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு உட்காந்துருக்கும் போதே நானே கொஞ்சம் அப்படியே இது பண்ணிப்பேன். அப்போது நம்ம இப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டேக்குக்கு முன்னாடி நான் டேரக்டர்கிட்ட கேட்டுக்குவேன். சார் இப்படி பண்ணலாமா சார், இந்த ரியாக்ஷன் மாதிரி இருந்தால் இது நல்லா இருக்குமா, இல்லை இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி, இல்லைம்மா இது சீன் இப்படி தான், அதனால் நீங்கள் இப்படி வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் மெதுவாக வந்து. இன்னொன்று இதில் என்னென்ன சார், படங்கள் நம்ம பண்ணுறத விட சீரியல் பண்ணும்போது நமக்கு நிறைய அனுபவங்கள் பயங்கர. இப்போ ஒரு பலதரப்பட்ட கதை, ஒரு 100 படம் பண்ணுறதுக்கும் ஒரு மெகா சீரியல் பண்ணுறதுக்கும் சமம் சார். ஆமாம், ஒரு 100 படம், ஒரு படம் எத்தனை நாளைக்கு பண்ண போகிறோம், மிஞ்சி போனால் 60 நாள் இல்லையா? ஒரு மெகா சீரியல் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம்னு பண்ணுறோம். அப்போ என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் என் தகப்பனாராக நடிப்பீங்க, நாளைக்கு வேற ஒரு சீரியலில் நீங்கள் எனக்கு மாமனாராக நடிப்பீங்க, உங்ககிட்டேருந்து வேறு மாதிரி ஒரு இது வரும், என்னோட இது வேறு மாதிரி இருக்கும். அப்போ என்னென்னா வேறு 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 விதமான அதனால் நிறைய அனுபவங்கள் சீரியல் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறதுக்கான இது இருந்தது. விஜயோட எத்தனை படங்களில் நடிச்சிருக்கீங்க? 3 படம் பண்ணியிருக்கேன். விஜயோட பழகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்தது? அப்போ நல்லா பழகுவார், ஆனால் ரொம்ப லிமிட்டட், ரிஜிட். அதான் லைட். நீங்கள் நடிச்சாலாம் விஜயனுடைய ஆரம்ப கட்டம் தானே ஆக்சுவலாக? ஆமாம், விஷ்ணுவெல்லாம் அவருடைய ஆரம்ப காலம். அப்போவுமே அவர் அப்படி தான் இருப்பார். விஷ்ணு, பூவே உனக்காக, துள்ளாத மனம் துள்ளும் 3 பண்ணேன். துள்ளாத மனம் துள்ளும் போதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஜாலியாக இருந்தார். ஆனால் என்னென்னா எப்பயுமே அதே தான், குட் மார்னிங், சாப்பிட்டீங்களா, அவ்வளோதான், நல்லா இருக்கீங்களா, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோன்னா நல்லா இருக்கீங்களா, இந்த ஒரு லிமிட்டேஷன்ஸ் தானே தவிர அவர் அப்படியே தான், ரொம்ப ஓவரா. அஜித் சார் வேறு மாதிரி, கூடயே வாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கண்ணாடி டம்ளர் டீ குடிப்பார். அப்புறம் நம்மளுக்கும் உட்கார வச்சு டீ கொடுக்க சொல்லுவார், தரையிலே உட்காந்துப்பார். அவரோடய 2-3 படம் பண்ணேன். 3 படம் பண்ணேன். காதல் மன்னன், ரெட்டை ஜட வயசு, அவரும் அந்த மாதிரி. அதனால் இவர் வந்து எப்படின்னா நல்லா பேசுவார், ஆனால் கொஞ்சம் ரிஜிட், இவ்வளோதான் கொஞ்சம் அப்படின்னு. அவர் வந்து ஜாலியாக இருப்பார், ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அவர் ஜாலி டைப் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் அஜித் சார் நல்ல ஜாலி டைப் தான். ஏன்னா இந்த காதல் மன்னன்லாம் டெல்லியில் ஷூட்டிங் நடந்தது, நல்ல ஜாலியாக இருக்கும். அவங்க ஃபாதர் மதர்லாம் வந்திருந்தாங்க, அவங்கள பார்க்குறதுக்கு. அப்போல்லாம் பார்த்துருக்கேன் அவங்க ஃபாதர் மதர்லாம். பூவே உனக்காக நீங்கள் நடித்ததன் காரணமாக தான் சூரியவம்சம் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது. ஆமாம், விக்ரமன் சார் அதுக்கப்புறம் திரும்பி கூப்பிட்டு அந்த படத்தை கொடுத்தாரு. காரணம்ன்றதுலாம் ஒன்றும் இல்லை, சார் கூப்பிடுவாங்க, கம்பெனிலேருந்து வரும், அம்மா சார் இந்த ரோல் சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்வாங்க. அப்போது சீரியலில் நான் பிஸியாக தான் இருப்பேன். ஓகே சார், என்ன டேட்டுன்னு மட்டும் சொல்லிவிடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணி கொடுத்துருவேன். எப்படி இந்த சூரியவம்சம் நடித்தது? சூரியவம்சம் ஒரு நல்ல படம். எப்படின்னா சரத்குமார் சார் ரொம்ப ஸ்போர்ட்டிவ், எல்லாரோடையும் ஜாலியாக பழகுவார். அவரோடைய 4-5 படம் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் படமே அவர் தானே, வில்லனா இருந்து ஹீரோவா கன்வெர்ட் ஆனது பாலைவன பறவைகள் படம். அவரும் ஆனந்தராஜ் சாரும் வந்து. அப்போது அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொள்ளாச்சி வெயிலாக ஒரு பக்கம் கொளுத்தும், எல்லாருக்கும் ஃபேன் வைக்க சொல்லுவார், எல்லாரையும் நல்லா பார்த்துப்பார், நல்லா ஜாலியாக பேசுவார், நல்ல டைப்பு சரத்குமார் சார், நல்லா பழகுவார் எல்லாரோடையும். அது வந்து என்னென்னா நல்லா, இப்போ எங்களுக்கு வந்து வீடுனா நம்ம எஸ்எஸ் வாசன் ஹவுஸு, எக்ஸ்டீரியர் போது பொள்ளாச்சி அந்த மாதிரி எடுத்தாங்க. மோஸ்ட்லி அவரோட சீன்ஸ் இருந்தது. நல்லா அவர் பழகிறதுக்கு நல்ல டைப்பு. நகைச்சுவை கதாபாத்திரத்தை நடிக்கிறதுக்கு உங்களை திருப்பினது சங்கிலி முருகன். ஆமாம், ஆக்சுவலாக அவர் என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவரோட வீடு. அப்போ நான் ஷூட்டிங் போகிறது வரதெல்லாம் பார்ப்பாரு. ஒரு நாள் நான் வண்டியில் ஏறும்போது அவரும் கீழே நின்றுட்டு இருந்தார். அம்மா இங்கே வாமான்னு கூப்பிட்டாரு. அம்மா நான் நிறைய உங்களுதெல்லாம் பார்த்துருக்கேன், இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் அதில் காமெடி ரோல் பண்ணுங்க. ஏன்னா இப்போ வந்து ஆச்சிமா படம் பண்ணல, அந்த ஸ்டேஜில் படம் பண்ணல, சரளாக்கா வந்து ஹைதராபாத்தில் பிஸியாக இருக்காங்க, இந்த சமயம் நீங்கள் பண்ணிங்கன்னா தமிழில் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் காமெடியா சார், என்ன சார் நான் வந்து ஒரு மாதிரி ஹீரோயின் மாதிரி போயிட்டுருக்கேன் சீரியலில், அதோட வந்து கேரக்டர் ரோல்ஸ் இப்படி இது மாதிரி போயிட்டுருக்கு, காமெடி ஒர்க் அவுட் ஆகுமானோன்னா பண்ணுங்கம்மா பார்க்கலாமா அப்படின்னாரு. நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டார் அவர். சரின்னு சொல்லிவிட்டு அது ஷூட்டிங் திண்டுக்கல், அதுவும் போயாச்சு, பண்ணியாச்சு. மீன் கறி, மீனே தொடவே மாட்டேன் நான், மீனை தொட்டு
ம். அப்புறம் மீனை தொட முடியல, தொட்டாலே புளுக்குன்றது. அப்புறம் என்கே விஸ்வநாதன் சார் தான் டைரக்ஷன். அவர் தொடாமலே நடிச்சு முடிச்சிட்டேன். ம். நடிச்சு முடிச்சுட்டு அந்த படத்தை முடிச்சிட்டேன். அப்புறம் அவர் தான் வந்து அந்த படம் பண்ணும்போதே எனக்கு ஒரு 4-5 படம் கமிட் ஆச்சு. சங்கிலி முருகன் சொன்னது பலிச்சிருச்சு. கமிட் ஆச்சு. அதான் என்ன சொல்றது, ஒரு கமிட் ஆனாலுமே இப்போ 5 படம் ஒரே நேரம் வருதோ இல்லை ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு படம் 6 மாசத்துல ரிலீஸ் ஆகும், ஒரு படம் 1 வருஷத்துல ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த கேப் ஆயிடுது பார்த்தீங்களா? ஸோ அதனால அந்த படங்களோட அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது, நமக்கு அது செட் ஆகல. இப்போ இன்னொன்று என்னென்ன, சீரியல்ல நம்ம படத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் இங்கே கூப்பிட மாட்டேன்றாங்க. ஓரளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால் நானே என்ன பண்ணிட்டேன், படங்களை குறைச்சிட்டேன். குறைச்சிட்டு நான் சீரியலே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததுனால மோஸ்ட்லி அதுக்கப்புறம் படங்களுக்கு போகல. அதுக்கப்புறமா பாப்பாக்காக ஒரு 6-7 வருஷம் கேப்பு. நகைச்சுவையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கவுண்டமணி, செந்தில், விவேக், வடிவேலு 4 பேரோடவும் நடிச்சிருக்கீங்க. இந்த 4 பேரோட நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? கவுண்டமணியோட பல படங்கள் இல்லையா? அவரோடய ஒரு 4-5 படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம எப்பயுமே இப்போது சித்ரா சார் அப்படின்னா, சித்ரா சாரோட பழகியிருந்தா அவரோட குணம் என்னன்றது எனக்கு தெரியும். பழகலன்னு சொன்னால் தெரியாது. இப்போ நான் வந்து கவுண்டமணி சாரோட ஒரு நடிகராக நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அவரோட உள்குணம் எப்படி பழகுவார் என்னன்றது நமக்கு தெரியாது. அதனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் குட் மார்னிங் சார், வணக்கம் சார், சாப்பிட்டீங்களா சார், சீன் நடிக்கும்போது டயலாக் சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது என்னென்னா, அவங்க வந்து அந்த நேரத்தில் பெரிய ஆளுங்க, பெரிய நடிகர், நம்ம வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால நம்ம ஒரு இப்போ நான் சொல்வேன் இந்த டயலாக் இப்படி போடாதீங்க, இது எடுத்து அதை போட்டு அதை போடுங்கன்னு இப்போ நான் சொல்வேன், அதை கேட்டுப்பாங்க. ஆமாம்மா இது கரெக்டாக இருக்குமா, இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு இறைவன் ஒரு அனுபவத்தையும் ஒரு இதையும் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எதுவுமே பேச முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் தான். ஸோ அதனால் அவங்க என்ன டைரக்டர் சொல்கிறாங்களோ அதை நடிச்சுட்டு, அவர் இப்படி செய்யாதீங்க அப்படி செய்யுங்க, இந்த நேரத்தில் நீங்கள் வரணும், ஸ்பான்டேனியஸாக வரணும் அப்படின்னு சொன்னால் சரிங்க சார், அந்த மாதிரி ஒரு ஒரு ரிஜிடான ஒரு இதுதான். ஸோ அதனால் 4 படத்தில் நடிக்கும்போது அப்படி தான் இருந்ததா? ஆமாம் ஆமாம். விவேக் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி. எப்படின்னா கிழக்கு வீதி படத்தில் விவேக் எனக்கு பேரு, செல்வாவோட தங்கச்சி விவேக்கோட பேர் நான். ரங்கநாதன், என்ன ரெட்டவால் ரங்கநாதன் என்னமோ ஒரு பேர் அது அவர். அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 2வது ஹீரோயினை பண்ணல அன்பு சங்கிலி, அதில் வந்து ஆனந்த் பாபுக்கு மேனேஜர். அதுலேயும் முன்னாடி பண்ணதுனால இப்போ மிடில் கிளாஸ் மாதவனில் எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். அதனால் ஜாலியாக இருப்போம் நாங்களாம். நல்லா ஃப்ரீயாக இருக்கும்போது கார்ட்ஸ் விளையாடுறது. டெல்லி கணேஷ் சார் கேட்கவே வேணாம், அம்மக்கலம் பண்ணுவார். அப்புறம் ரேவதிமாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ரேவதிமா எல்லாருமே, பிரபு சாரும் ஜாலியாக இருப்பார். ஸோ அதனால் எல்லாம் அந்த படம் மறக்கவே முடியாது, நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த மிடில் கிளாஸ் மாதவன். நீங்கள் நகைச்சுவை கதாபாத்திரத்தை நடிச்சதில் அது ஒரு முக்கியமான. ஆமாம் ஆமாம். இந்த மாலா இப்போ எவ்வளோ பெரிய ட்ரெண்டிங்காக இருக்குன்றது பாருங்க, இல்லை நினச்சே பார்க்கலாம் அது அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகணும். எவ்வளோ வருஷம் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு அது ஒரு ட்ரெண்டிங். வடிவேலு அதே தான், கவுண்டமணி சார் மாதிரி தான். என்ன தாரணி அப்படின்வாரு, சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்வேன், நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்வாரு. சார் சொல்லுங்கள் சார், என்ன சார் இந்த சீனில் என்ன மாதிரி பண்ணலாம் சார்னா, அப்புறமா அப்போ எல்லாம் ரிஹர்சல் பண்ணிப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் டெவலப் பண்ணிப்போம் இப்படி பேசும்போது. அப்போல்லாம் கொஞ்சம் பயம்லாம் தெளிஞ்சு தாரணி ஓரளவுக்கு லைட்டாக வந்துட்டேன். அதனால் வந்து சொல்லுவேன் அந்த மாதிரி, சார் சொல்லுங்கள் சார் என்ன சார் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் சார் அப்படிலாம் இது பண்ணும்போது அந்த சீனை டெவலப் பண்ணி அந்த ஃபேனை 12ல் வெய்யி அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் அப்படியே இதாகி வந்தது தான் நல்லா. ஏன்னா இதில் என்னென்னா வடிவேலு ஒரு டைலாக் சொன்னார்னா விவேக் ஒரு டைலாக் சொல்லுவார், 2 பேர் போட்டி. ஆமாம். அதனால் நாங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுத்து நடிக்கிறதுக்கு நாங்கள் இதாக இருப்போம். கேரக்டர் ரோலில் நடிச்சுட்டு காமெடி ரோல் நடிக்கிறது எப்படி இருந்தது? ஒன்று தான் சார், காமெடி எனக்கு இல்லவே இல்லைன்னா வராது. நான் சும்மா இருக்கும்போதே ஸ்பான்டேனியஸாக காமெடி பண்ணுவேன். ஸோ அதனால் அப்படியே அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை எனக்கு பெருசாக ஒன்றும் கஷ்டம் தெரியல. உங்களுக்கு நீங்கள் பல தரப்பட்ட பாத்திரம் நடிச்சிங்க, இதில் அந்த மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் நடித்து ரொம்ப பிடிச்சிருந்ததா, இல்லை நகைச்சுவை ரோல் ரொம்ப பிடிச்சிருந்ததா உங்களுக்கு நடித்ததில்? அதாவது நடிச்சதில் எனக்கு காமெடி ரோல் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அந்த லிமிட்டை தாண்டாத கொச்சை காமெடியாக இல்லாமல் ஒரு நல்ல காமெடியாக பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அந்த மாதிரி சரியான ஒரு கேரக்டர் அமையல. இந்த எதிரும் புதிரும்ல பார்த்தீங்கன்னா ரத்தம் கொடுத்து கருப்பானது அதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி ஓகே. நம்ம சினிமாவில் என்னென்னா இந்த சொல்லுவாங்க பாருங்கள், த்ரூ அவுட் படம் பூரா அப்படியே காமெடியாகவே கேரக்டர் காமெடியாக இருக்கும், அதை ஜனங்க ரசிப்பாங்க.
அந்த மாதிரி இருந்தேன்னா அந்த கேரக்டரே காமெடி கேரக்டராக இருக்கும். அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசை. கேரக்டர் ரோல்ஸ் வந்து ஜனங்க மனசில் போய் உட்காந்துரும் மச்சின்னு. ஸோ அது ஒரு இது. ரெண்டுமே காமெடின்னு பண்ணால் ஒரு லிமிட்டை வரம்புகளை தாண்டாத கொச்சையாக இல்லாத ஒரு காமெடியாக இருந்ததுன்னா அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த நகைச்சுவை நடிகரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு நாகேஷ் சார் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நல்லா பழகுவார் அவங்ககிட்ட? நார்மல் தான், எல்லார் மாதிரியும் தான். ம். என்னென்னா நமக்கு அந்த ஒரு நர்வஸ் இருக்குல்ல, அவங்களாம் பெரிய நடிகர்ன்ற நர்வஸ் இருக்கும். அதனால் ஜாஸ்தி கிட்ட போக மாட்டோம். பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிப்பேன், பார்க்கும்போதெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிப்பேன். நல்லா பேசுவார். சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு கேட்பாரு. அவங்களுமே அந்த நேரத்தில் கொஞ்சம் ஏஜ்டு ஆனதுனால அவங்களும் கொஞ்சம் லிமிட்ஸு. உங்களுடைய சொந்தக்காரர் ஜெய்சங்கரும் இளவரசியும் நீங்கள் சினிமாவில் நடிக்க வந்ததுக்கப்புறம் அவங்கள சந்தித்து பேசி சார் அது ஒரு பெரிய ஒரு கொடுமை சார். அது ஆக்சுவலாக பாலைவன பறவைகள்ன்ற படத்தில் இவர் ஜெயிலராக நடிச்சிருந்திருக்காரு ஜெய்சங்கர் சார். எனக்கு அது தெரியவே தெரியாது. அவரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமே வரல. படம் பார்க்குறேன், அவர் இருக்காரு. இப்போ படம் முடிஞ்சு பார்க்கும்போது அப்புறம் நான் கேட்டேன் சார்கிட்ட, என்ன சார் அப்படின்னா, ஆமாம்மா அவர் பண்ணியிருக்காருமா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ எனக்கு அது ரொம்ப வருத்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் இன்னும் வேறு ஏதோ ஒரு படத்தில் கூட அவர் இருக்கார். ஆனால் எனக்கு அதில் நான் நடிக்கும் போது அவரை மீட் பண்ணல. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர் இறந்துட்டார். ஸோ நான் சந்திக்கவே இல்லை. ஓ, நீங்கள் நடித்த நடிகரில் செந்தில் ரொம்ப நல்லா பழகுவார் அவங்கக்கிட்ட? செந்தில் சார் நல்லா பழகுவார். செந்தில் சார் நல்லா ஜாலியாக காமெடியாக இருப்பார். நல்லா பேசுவார் ஃப்ரீயாக எல்லார்ட்டையும். நம்ம பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு. கவுண்டமணி சார் அந்த மாதிரி அந்தளவுக்கு பேச மாட்டார். ஓரளவுக்கு எல்லாத்தையும் இந்த டைரக்டர்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பேசிட்டு அப்படி கொஞ்சம் இதாக இருப்பார். மற்றபடி ஆர்டிஸ்ட் கிட்டெல்லாம் செந்தில் சாருக்குமே சாப்பிட்டோன்னா பிரேக் விட்டாங்கன்னா அவர் ஒரு பக்கம் இருப்பார், இவர் ஒரு பக்கம் இருப்பார். அந்த மாதிரி தான். நீங்கள் நடித்த டிவி சீரியல்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல்? வாழ்க்கை, ராஜா சார் டைரக்ஷனில் வாழ்க்கைன்னு ஒன்று. இது 7th சேனல் வாழ்க்கை. தூர்தர்ஷனில் வந்தது. சுபலேகா சுதாகர் என்னோட பேர். அதில் வந்து சார் ஒரு சீனும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ரியாக்ஷன். அவர் வந்து கல்யாணம் பண்ணிடுவார். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா நம்ம நினைக்கிறதோட வேறு மாதிரி கேரக்டராக இருப்பார். அப்போ அந்த பொண்ணு எப்படி அவள் வந்து அதை டாலரேட் பண்ணிட்டு அதை இது பண்ணி வரா அப்படிங்கிறது எனக்கு வந்து நடிப்பில் ஒரு வேறு டைமென்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நான் இது பண்ணிக்கிட்டது அந்த ஒரு சீரியல். வாழ்க்கைன்னு ஒரு சீரியல் தூர்தர்ஷனில் வந்தது. ரொம்ப ரொம்ப நல்ல சீரியல். நான் ரொம்ப அனுபவித்து பண்ணேன் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவிளையாடல் புராணம் சன் டிவியில் வந்தது, ஹன்சா விஷனோடது. அதில் பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடிங்கு, போருக்கு போகிறது ஃபுல்லாக. இப்போல்லாம் ப்ராம்ப்டிங்கு, அப்போ ப்ராம்ப்டிங்லாம் கிடையாது. 6 பக்கம் 7 பக்கம்னாலும் மைத்தலாஜிக்கல் டயலாக் அப்படியே அடித்து தள்ளுவேன். அப்பா, ஆமாம், அந்த மாதிரி தான். அப்போ ஸ்ரீகவி சார் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறமா வேறு ஒரு டைரக்டர் மாறினாங்க. அந்த மாதிரி மைத்தலாஜிக்கல் டயலாக் 2 பேஜ் 3 பேஜ் ஒரு ஷார்ட் வச்சுருவாங்க. தாரணி ஓகே அம்மான்னு வர, ஓகே சார் அப்படின்ட்டுருவேன். ஒரு வாட்டி பார்த்துப்போம், அதுக்கப்புறம் அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ ப்ராம்ப்டிங்கா இல்லை? இப்போ நான் வந்து பேசுகிறேன்னு சொன்னாலும், அம்மா இவ்வளோ சீன் எடுத்தாகணும்மா, உங்களுக்கு பேப்பர் கொடுத்து பேச வைக்க முடியாது, டயம் இல்லைம்மா, வந்துருங்கம்மா, அம்மா நான் வரேன் நீங்கள் பின்னாடியே வந்துருங்க, அம்மா நான் வரேன் நீங்கள் பின்னாடியே வந்துருங்கன்னு சொல்லி என்னையும் சேர்த்து இப்போ அப்படி ஆக்கிட்டாங்க. நான் ப்ராம்ப்டிங்கே வாங்க மாட்டேன். என் கூட நடிக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் நான் ப்ராம்ப்டிங் வாங்க மாட்டேன்னு. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 6 months 1 yearக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபுட்டேஜ் எடுத்து ஆகணும், நீ டயலாக் பார்த்து பேசுனா என்ன, பேசலைன்னா என்ன, நீ என்ன உனக்கு அவார்டாக கொடுக்க போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன், நீ அதை பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டே இரு, அவ்வளோதான் முடிஞ்சது கதை. அதுதான் இன்றைக்கி நிலவரம். திரைப்படங்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் என்னென்ன வித்தியாசத்தை உணர்றீங்க நீங்கள் முக்கியமாக? வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நடிப்பு ஒன்று தான். வேணால் எக்யூப்மெண்ட்ஸ் வேறையாக இருக்கலாம், கேமரா வேறையாக இருக்கலாம், லைட்டிங் வேறையாக இருக்கலாம். நடிப்பில் அந்த அளவுக்கு சினிமா அளவுக்கு அதில் கவனத்தை செலுத்த முடியுதா? சினிமாவில் ஒரு ஷாட்டு பார்த்து பண்ணுவாங்க. சீரியலில் வந்து பார்த்தும் பண்ணுவாங்க, டயத்தையும் சீக்கிரம் சேவ் பண்ணுவாங்க. ரெண்டுமே இருக்குது. டிவியில் அதனால தான் சில சமயம் என்ன பண்ணுவாங்க, டைரக்டர்ஸ் மாட்டிக்குவாங்க. எப்படின்னா, யாராவது புதுமுகமோ இல்லை யாராவது வந்துட்டாங்கன்னு வைங்களேன், பெரிய கேரக்டர் ஒன்று எதையாவது கொடுத்துருவாங்க, நல்லா நடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அது பார்த்தா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. அவ்வளோதான், அன்றைக்கி நாள் பூரா போயிடும். உடனே ஒன்று இந்த பொண்ணையே கோப்பை பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க, இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் வேற ஆள் மாற்றிடுவாங்க. அதுதான் டிவி சீரியல். டிவியை பொறுத்த வரைக்கும் 2 விமர்சனம் இருக்குது. ஒரு பக்கம் இது வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. காலைல 9 மணிக்கு ஷூட்டிங் போனோம்னா நைட்டு 9 வரைக்கும் ஷூட்டிங், கன்வீனியண்ட்டாக வீட்டுக்கு வந்துடலாம். இன்னொரு பக்கம் திரையுலகத்தை விட டிவி தான் வந்து சரியாக இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது.
பொதுவாக வந்து இந்த சீண்டல்கள்லாம் இங்கே சீரியலில் தான் அதிகமாக இருக்குன்னு இன்னொரு விமர்சனம். சார் சீண்டல்கள் எங்கே இல்லை? சினிமாவில் இல்லையா, சீரியலில் இல்லையா, ஐடி ஆஃபீஸில் இல்லையா, இல்லை வேற எங்கே இல்லை? ம் பெண்ணுன்னு இருந்தால் சீண்டல் இருக்கத்தான் செய்யும், ம் ஆணுன்னு இருந்தால் சீண்டிக்கிட்டே தான் இருப்பான். ரைட்டா? ம் சீண்டாத ஆண்கள் 110 பேர் வேணா இருக்கலாம், ம் 90 பேர் சீண்டிட்டு தான் இருப்பாங்க. அந்த சீண்டப்படக்கூடிய பெண் அதை எந்த வகையில் எடுத்துக்கிட்டு அவள் எப்படி வெளியே வராங்கிறது மட்டும்தான் சார் லைஃபு. ஸோ அதனால் சீண்டல்கள் எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்யும். அதனால் அதுக்கெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது. உனக்கு பிடிச்சிருக்கா, ஓகே போயிட்டே இரு. பிடிக்கலையா வாயை மூடிட்டு வெளியில் வந்துட்டே இரு. இது 2 தான் ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷனில் நீ என்ன சூஸ் பண்ண போகிறேங்கிறது தான் உன்னோட லைஃப். என்னோட லைஃப் நான் ஏன் இந்த பெரிய ஹீரோயினாக வரலன்னா, நான் வாயை மூடிட்டு வெளியில் வந்துட்டே இருந்துட்டேன், அதனால நான் பெரிய ஹீரோயினாக வரல. பரவாயில்ல, இன்றைக்கி என்னோட இந்த லைஃப் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, ஆண்டவன் என்னை நல்லா வச்சுருக்கான், அவ்வளோதான். சினிமாவில் நடிக்கணும்னு ஆசையோட சென்னைக்கு வந்தீங்க. அதுக்கப்புறம் பல சினிமாவில் நடிச்சிங்க, சீரியல் நடிச்சிருக்கீங்க. இப்போ இந்த பயணம் எப்படி இருக்குது தாரணிக்கு? அதாவது இந்த தொழிலை நேசிச்சா மட்டும்தான் சார் இதில் சஸ்டெயின் பண்ண முடியும். நேசிக்காமல் என்னடா ஏதோ சீரியல் நடித்தா இன்றைக்கி வந்தால் என்ன சீன்றாது ஐயோ அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாது சார். அவ்வளோதான். அதுக்கு ஒன்று அவங்களே தூக்கி போட்டுருவாங்க, இல்லை நம்மளே வெளியில் வரக்கூடிய தருணம் ஆகிடும். இது இந்த 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 ப்ரொஃபஷனை நம்ம நேசிக்கிறதுனால தான் இவ்வளோ வருஷம் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியுது. இன்னுமே நான் வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா இந்த தொழிலை நான் நேசிக்கணும். நேசித்தா மட்டும்தான் தொடர்ந்து இருக்க முடியுமே தவிர, சில சமயம் நினைப்பேன் இன்னும் எவ்வளோ நாளைக்குடா நம்ம ஓடணும், கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமே அப்படின்னு நினைப்பேன். நினச்சேன்னா தானாக பிரேக் வந்துடும் சீரியலில். அப்புறம் பார்த்தா மண்டை காஞ்சிரும் வீட்டில். ஐயோயோ வேண்டாப்பா, நான் சொன்னது தப்பு தான், நான் ஒழுங்கு மரியாதையாக வேலைக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சீரியல் நடிக்கிறது, குடும்பத்தை பார்க்குறது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? கேட்டிங்களே ஒரு கேள்வி. சீரியலில் நடிக்கிறது, குடும்பத்தை பார்க்குறது, என் பொண்ணை பார்க்குறது, அவளை ஸ்கூலுக்கு அனுப்புறது, நானே ட்ரைவ் பண்ணுறது, வீட்டில் சமையல்காரங்க வரலைன்னா அவங்களுக்கு சாப்பாடு பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு வர்றது, லொக்கேஷன் போனோடனே ஏமா லேட்டு அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்கிறது, கொடுக்குற டயத்துக்குள்ளே கடன்னு ரெடி ஆகுறது, அந்த டயத்தில் சாப்பிடாம அடுத்து ஷாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி பல இதை வந்து சமாளித்து தாண்டி வந்து உக்காந்துட்ருக்கேன். இது மாதிரி பல வருஷங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய கணவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பாக இருக்காரு? என் கணவர் எப்படின்னா, படங்கள் வந்து அவர் நல்ல 12 படம் பண்ணார், எல்லாம் நல்ல படங்கள் தான். அதே மாதிரி ஒரு 15-20 படம் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணார், நல்ல படங்கள் தான். அப்போ வந்தபோது வீடு வாங்கினார், எல்லாமே நல்லா இது பண்ணார். கடைசி ஒரு 2 படத்தில் ஏதோ கொஞ்சம் அந்த 1 லேக்குக்கு அது 1C வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும்போது கொஞ்சம் அந்த டைம் டியூரேஷனுக்கும் அந்த வட்டிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்போது ஒரு சில இதெல்லாம் விற்கிற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் வந்து படங்கள் எடுக்கலை, நானும் நடிக்கலை. அப்போ என்னென்னா நம்ம இதை விற்று சாப்பிட்றது அந்த மாதிரி கொஞ்சம் சூழ்நிலைகள்லாம் இதாச்சு. அதுக்கப்புறம் எப்பயுமே என்னென்னா, கணவன் வேலை செஞ்சான்னா மனைவி அது கூட இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது அது ஒரு மியூச்சுவல். கணவன் வேலை செய்யலை, அவன் பண்ணலனாலும் மனைவி அவன் சம்பாரித்து கொடுத்ததை வச்சு ஒன்று பண்ணுறதோ இல்லை சம்பாரித்து அட்ஜஸ்ட் பண்ணுறதோ தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான வாழ்க்கை. அந்த மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கோம். அவர் தயாரிப்பு இருந்தபோது நீங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தீங்க? நான் அவரோட ஃபுல் அக்கௌண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக நான் தானே. எல்லா படங்களுமே நான் தான் ப்ரொடக்ஷன், வேறு யாரும் வந்து மேனேஜர்ஸ் இருப்பாங்க. பட் இதை பண்ண அதை பண்ணோம் இது பண்ணோம், ஃபண்ட் இது பண்ணோம், பேங்க் போகணும் வரணும், எல்லாமே நான் தான் பண்ணேன். வரவு செலவு தாண்டி அந்த படங்களில் வேறு எந்த விஷயத்தில் நீங்கள் அக்கறை செலுத்துவீங்க? கதை சொல்வேன், கதையை பற்றி கேட்பேன். நீ இந்த கதை பண்ணாது சரியாக வராதுன்னு சொல்லுவேன், வேணாம் பண்ணாத, ஏதாவது கருத்து சொல்லு, கருத்தா போடி அப்படின்வாரு. கமர்ஷியல், அவரோட நோக்கம் கமர்ஷியலாக கொடுக்கணும் அப்படிங்கிறது. நான் வந்து ஒரு கருத்தாவது சொல்லு அப்படின்னு சொல்வேன் நான். ஸோ அந்த வகையில் 2 பேருக்கும் எப்பயுமே ஒரு சின்ன இது வரும். அப்புறம் நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சரி அது அவங்களோட இஷ்டம்னு சொல்லிட்டு விட்டுருவேன் நான். உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்று தந்த படம் எந்த படம் சொல்லலாம்? எந்த படமுமே நஷ்டமே இல்லை சார். அப்படியா? ஆமாம் சார். சன் டிவி வாங்கிட்டாங்க. தீ, மாசி, பவானி எல்லா படமுமே சன் டிவிக்கு கொடுத்துட்டாரு. நஷ்டம் எந்த படமுமே இல்லை சார். அருமை. இன்றைக்கி பல புதுமுகங்கள் டிவி சீரியல் நடிக்க வராங்க. எப்படி அவங்க பிஹேவியரும் நடிப்பும் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது என்னென்னா, நம்ம நுழையும் போதே இப்படி தான் இருப்பாங்க. ஷூட்டிங் நுழையும் போது நம்ம இப்போ என்ட்ரு ஆகிறோம், அவங்க உட்காந்து மேக்கப் போட்டுட்ருக்காங்க. மேனேஜரோ அசிஸ்டன்ட் டைரக்டரோ வராரு, ஹலோ மேம், அவங்க தான் தாரணி மேடம் அப்படின்னு ஒன்றுன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இறங்கி எந்திரிச்சு ஹாய் மேம், வணக்கம் கூட இல்லை ஹாய் மேம் அப்படின்வாங்க.
போதும், அந்த அளவு மரியாதை போதும். ஹாய்மா, நைஸ் டு மீட் யூ, ஐ எம் தாரணி அப்படின்னா அவங்க வந்து ஐ எம் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து மேம் இவங்க தான் தாரணி. கன்னடிலேயே. ஆமாம், சரி ஓகே, அப்போ தெரிஞ்சுப்பேன். அந்த ஒரு இதில் தெரிஞ்சிரும், சரி இவங்க இந்த மாதிரி, நம்ம எப்படி அதில் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி 70 to 80% இந்த மாதிரி தான் இருக்காங்க. 20% தான் அந்த மாதிரி இருக்காங்க. அது ரொம்ப வேதனையை அளிக்குது. இந்த மாற்றம்ன்றது எப்போ வந்ததா நினைக்கிறீங்க? இப்போ ஒரு 4-5 வருஷம். இந்த 4-5 வருஷத்துக்குள்ளே வந்தது தான். என்னென்னா வேறு வேறு எல்லா லாங்குவேஜஸ்லேருந்தும் இப்போ ஹீரோயின்ஸ் எல்லா லாங்குவேஜஸ்லேருந்து வராங்க. இன்னொன்று என்னென்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுக்கிறாங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களை எடுக்கிறாங்க. என்னன்னே ஒரு 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 கல்ச்சர், ஒரு பேசிக் கல்ச்சர் தெரிஞ்சால் போதும் சார், வேறு எதுவுமே தெரிய வேண்டாம். நார்மலான ஒரு மரியாதை தெரிஞ்சால் போதும், நம்ம எங்கே வேணால் இந்த உலகத்தில் வாழலாம் இல்லையா? அது தெரியாமல் ஒரு ரொம்ப பணம்னா என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து முக்கால்வாசி இப்போ அப்படி ஆயிடுச்சு சார். அப்படி அந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகிடுது, எல்லாமே டோட்டலாக அப்படியே மாறிடுது. ஒரு 4-5 வருஷத்தில் மாறினது தான் இதெல்லாம். அதுக்கு முன்னாடியே கொஞ்சமாவது ஒரு இது இருந்தது. டிவி சீரியலில் நீங்கள் நடிக்கிற போது சில நட்சத்திரம் நடிக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, இவங்கெல்லாம் இவ்வளோ பிரமாமல் நடிக்கிறாங்க. அது மாதிரி உங்களை வேப்பில் ஆழ்த்திய நடிகர்கள்னு யாரை சொல்லலாம்? எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டு கிருஷ்ணா, தெய்வ மகள் கிருஷ்ணா. கேரக்டராக வாழ்வார். அது சுந்தரியில் வந்து கேப்ரில்லா, அப்புறம் வந்து ஜிஷ்ணு, ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அப்படியே தூக்கி சாப்பிட்ருவாங்க. தூக்கி சீனை அப்படியே யாருமே வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, அவங்கள தான் பார்க்கணும். அந்த மாதிரி சுந்தரியும் அதே மாதிரி தான், ஜிஷ்ணுன்ற அந்த பையனும் ஹீரோ அப்படி தான். கிருஷ்ணாவோட நான் அதுக்கு சுந்தரிக்கு முன்னாடியே தாலாட்டு சீரியல் பண்ணியிருக்கேன். அவரும் அப்படி தான், நம்மளை அக்கட்டை கிட்ட திரும்ப விட மாட்டார், அப்படியே சூப்பராக பண்ணுவார் அவர். அந்த மாதிரி இவங்க ஸ்ருதிராஜ் தாலாட்டு ஹீரோயின், அவங்களுமே வந்து நல்லா நடிப்பாங்க. கேரக்டரு இப்போ நான் எப்படி தெரியுமா, சோகமான கேரக்டரு, அந்த சோகமான சீனு அப்படின்னு சொன்னால் எல்லாரோடையும் சிரிச்சுக்கிட்டு அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக போய் உட்காந்துருவேன். ஏன்னா நம்மளோட மைண்டு டைவர்ட் ஆகாமல் இருக்கணுன்றக்காக தனியாக. அதே மாதிரி தான் ஸ்ருதிராஜும். அந்த ஒரு சீன் அப்படின்னு சொன்னால் அந்த பையனை கடத்திட்டு போயிடுவாங்க. அந்த சீனில் வந்து அப்படி என் பையன் எனக்கு வேணும்னு சொல்லி அழுவணும். அப்போ அவங்க கொஞ்ச நேரம் எப்பயுமே சைலண்ட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் சைலண்ட்டாக போய் உட்காந்துட்டாங்க. இந்த சீன் அப்படியே தூக்கி சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய இப்போ இருக்கிற ஆர்டிஸ்டில் அந்த டெடிக்கேஷனோடு இருக்கிறவங்க கொஞ்சம் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு தொடர்ந்து சீரியல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அவங்க வீட்டில் ஓஞ்சி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சக நடிகர் நடிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? உங்ககிட்ட சொல்கிறேன், நம்ம தான் பெரிய நடிகர் நினச்சிட்டு இருந்தோம், இவங்க நமக்கு மேலே நடிக்கிறாங்க, ஓ சூப்பர், இந்த மாதிரி இருக்காங்க. சூப்பர். இந்த 25 வருட பயணத்தில் இந்த விஷயத்தை வந்து கரெக்ட் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு டிவியில் எதை நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ரெண்டு விஷயம் நான் இப்போ உங்களுக்கு நிறைய சீக்ரெட்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல 12 வருஷம் கண்டினியூஸ் 7 நாள் மாறி மாறி கொடுப்பேன்னு. அப்போ என்னென்னா இல்லாலுன்னு ஒரு தெலுங்கு சீரியலு, ஏவிஎம்மோட தமிழ் சீரியலு, வேற ஒரு தமிழ் சீரியல், கொடுத்த டேட்டு என்ன இடியே விழுந்தாலும் மாறாது. ஏன்னா அது கதை வந்து பக்காவாக ஃபார்ம் ஆகி இந்த ட்ராக் இவங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க ஆச்சா. ஸோ வந்து உங்களுக்கு அதில் சேஞ்சஸே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன, அப்போ அந்த டிஆர்பிங்கிற மேட்ரு அப்போ இல்லை, புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பிங்கிற மேட்ரு வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ என்னை வந்து ஒரு கேரக்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த கேரக்டர் ஹீரோயின் அம்மா நீங்கள், ஹீரோ அம்மா நீங்கள், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்ம என்ன நினைப்போம், ஓ சூப்பர்ரா, இந்த மாதிரி நமக்கு இவ்வளோ நாள் வரும், ஒரு 10 நாள் வரும், ஒரு 8 நாள் வரும் அப்படின்னு நினச்சி நம்ம புக் ஆகிடுறோம். என்ன ஆகுது, இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த போயிட்டே இருக்காங்க. போகிற நேரத்தில் அந்த ஒரு 2 நாளோ ஏதோ டிஆர்பி இறங்குச்சின்னு சொன்னால், அந்த இடத்துல டிஆர்பி இறங்கியிருக்கு, நீங்கள் அது இப்படி மாற்றிருங்க அப்படின்றாங்க, வேறு மாதிரி ஏதாவது கொண்டு போயிடுங்க, இல்லை யாரையோ உள்ளே கொண்டு வாங்க அப்படின்றாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஏற்கனவே இருக்கிற ஆர்டிஸ்டோட இதுவும் போயிடுது, அவங்க நம்பிக்கையாக ஒரு சீரியலை ஒத்துக்கிறதுக்கும் கஷ்டமாயிடுது. கரெக்ட். எப்படி நம்ம ஒத்துக்கிறது, நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஆகிடுது. அதனால் இப்போ என்னென்னா சீரியலா, இப்போ முன்னாடிலாம் கேட்போம், சார் எத்தனை நாள் வேலை வரும் சார் அப்படின்னு கேட்போம். இப்போல்லாம் வந்து எத்தனை நாள் வேலை வருதுன்னெலாம் கேட்குறதே இல்லை. சீரியலில் சார் சரி ஓகே பண்ணலாம் சார், அவ்வளோதான். சம்பளம் எவ்வளோ சம்பளம், நீ 2 நாள் கூப்பிட்டாலும் தலையெழுத்தாது தான், 5 நாள் கூப்பிட்டாலும் தலையெழுத்தாது தான். அதை வந்து
அந்த டிஆர்பிங்கிற அந்த ஒரு மேட்ரை வந்து பெருசாக எடுக்காம கதையை ஆணித்தரமாக பிடிச்சி இதுதான் கதை, நீ பார்த்தா பாரு பார்க்கலன்னா போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன். ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும், கதைக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். ஜனங்க வந்து அப்பா என்னன்னாலும் சரி இவங்க அப்படியே நல்லா தெளிவாக போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துடும். அந்த இது வரணும் சார், அது வரணும் சார். நீ என் தலையெழுத்தே அப்படிதான். டிஆர்பியில் நான் நடித்து நல்லா இருந்தா தாரணி மேடம் நடிச்ச சீன் அன்னைக்கு சூப்பராக வந்து அது மாதிரி நடந்திருக்கு. சில சீன் கல்யாண பரிசுல வாணி ராணிலெல்லாம் நடந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு சீன் இன்னும் கொஞ்சம் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நான் நடிச்சது ஏதாவது சரியில்லைன்னா அந்த இடத்துல எதுவும் வரல, கொஞ்சம் அந்த ட்ராக்கை அப்படி மாற்றிருங்க அப்படின்ற மாதிரி வரும். அது என்னால் ஒருத்தின்றது இல்லை, என் கூட 4 பேர் இருப்பாங்கன்னு வைங்க, எல்லாம் டோட்டலாக சேர்ந்து தான். ஸோ அப்போ என் ஃபேமிலி அடி வாங்கும்ல, டோட்டலாக என் ஃபேமிலி அடி வாங்குமே. அந்த இது இல்லாமல் இது வந்து ஒரு ஒரு பழைய அந்த ஒரு ட்ரெண்டிங்கில் போனாங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா, கதையில் எந்த சீன் இதான்ப்பா, ஸ்க்ரீன் பிளே எழுது, டைலாக் எழுதுப்பா, சீன்ஸ் எழுதுப்பான்னு போயிடலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்டாக்னேட் ஆகுது. சேனல்லேருந்து ஸ்க்ரீன் பிளே வரணும், ஆமாம் வரணும்னு வெயிட் பண்ணுறாங்க. ஆர்டிஸ்ட் டேட்டை யாரை வாங்குறதுன்னு தெரியல, ஏன்னா எவன் ஃபியூஸை பிடுங்குவாங்கன்னு தெரியாது. ரைட்டா, இன்றைக்கி யாரோட ஃபியூஸ் அங்கே பிடுங்கி போகும்னு தெரியாது. அதனால் என்ன சீன் எழுதுறது, வந்தால் தான் எழுத முடியும். ஃபோன் பண்ணி சார் ஷூட்டிங் இருக்கான்னு நான் சொல்கிறேம்மா அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு. வாணிலால் நடிக்கும்போது ராதிகா எப்படி பழகுவாங்க? ராதிகா செல்லக்குட்டி இல்லையா, அவங்களோட 2-3 படம் பண்ணல. சூரிய வம்சம், அப்புறம் வந்து நம்ம அண்ணாச்சி. அப்போவே அக்கா அக்கான்னு தான் கூப்பிட்டுட்டு அவங்களோட நல்லா பழகுவேன். அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொடக்ஷன்லேயும் 3 சீரியல் பண்ணேன். கிராண்ட் மதர் 2000 ஃபஸ்ட்டு சீரியல், வாணி ராணி, அதுக்கப்புறம் இப்போ பண்ணது கிழக்கு வாசல் சீரியல், 3 சீரியல் பண்ணேன். உங்களுடைய மகளை சினிமாவில் கொண்டு வர ஐடியாவில் இருக்கா உங்களுக்கு? எனக்கும் ஐடியா இல்லை, அவங்களுக்கும் ஐடியா இல்லை. அவள் வந்து ஃபோட்டோ கூட எடுக்க விட மாட்டா. அதான் ஒரு 2 வருஷம் முன்னாடி. இப்போ அவளே தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிறா. சரி போ, அட்லீஸ்ட் நீயாவது எடுத்துக்கோ அப்படின்னு. வாடி வந்து நில்லுடின்னா வரமாட்டா ஃபோட்டோ எடுக்க. ஆனால் இப்போ இந்த ஒரு 9th 10th மேலே பார்த்தீங்கன்னா அவளே ஃபோட்டோ எடுத்துக்கிறா. சரி ஓகே, அட்லீஸ்ட் அந்த ஒரு இதாக வந்தது. ஃபோட்டோவே எடுக்கக்கூடாதுன்னு இல்லாமல் சினிமாவில் கொண்டு வர ஐடியா இல்லை. அது தப்பான இது இல்லை. சினிமாங்கிறது ஒரு நிலையான தொழில் அல்ல. அதனால இவ்வளோ வருஷம் நாங்கள் 2 பேர் இதாகி வந்துட்டோம். சினிமா வந்து சார் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக சொல்கிறேன், பணம் இருக்குது வீட்டில், அப்பா அம்மா நிறைய பணம் வச்சுருக்காங்க, நான் போய் சினிமாவில் போய் சம்பாதிக்கிறேன், சம்பாதிக்கலன்னா இல்லை அப்படிங்கிறவங்க வேணாம் சார் சினி ஃபீல்டுக்கு வரல சார். இல்லைன்னா வரக்கூடாது சார். ஏன்னா அவன் என்னைக்கு அவன் பெரிய ஆள் ஆகி, அவன் என்னைக்கு சம்பாரிச்சு, அவன் என்னைக்கு கல்யாணம் பண்ணி, கல்யாணம் ஆன பொண்டாட்டி என்னைக்கு சந்தோஷமாக வச்சு சார், நிறைய பேர் அந்த மாதிரி காணாமலே போயிட்டாங்க சார். நிறைய பேர் புல்லு முளைச்சிருச்சு சார். அதெல்லாம் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் இல்லையா? அதனால தாய் தாப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்காங்கன்னா மட்டும்தான் சார் சினிமாவுக்கு வரணும். நான் வந்து நிறைய ட்ரெண்டிங்கை மாற்றி விடலான்னு இருக்கேன் சார். என்ன டிஆர்பி அந்த இந்த மாதிரி நல்லா சம்பாரித்து கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க வாங்க, இல்லைன்னா வராதிங்க. இங்கே உழைச்சி சம்பாதிக்கணுமா உழைங்க, சம்பாரித்து கல்யாணம் பண்ணி அங்கேயே இருங்க. இங்கே சினிமாக்கெலாம் வராதிங்க. அந்த மாதிரிலாம் தோணும் நிறைய. ரொம்ப நன்றி. நன்றி சார், உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது. தேங்க்யூ ஸோ மச் சார். அதான் இந்த நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைப்பேன். முன்னாடி நான் சினிஃபீல்டில் வந்த புதுசில் சித்ரா லக்ஷ்மணன் சார் டைரக்ஷனில் நடிக்கலையே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு உங்களோட யூடியூப்க்கு என்னோட பேட்டி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.